வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? ஸ்டாக் மார்க்கெட்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இன்னைக்கே நம்ம கிறிஸ்டல் கிளியரா பார்த்துடலாம். இந்த வீடியோ எஜுகேஷனுக்காக மட்டும் தான், என்ன மாட்டி விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் யூகேல அவங்களோட சேல்ஸ் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட அவங்க சேல்ஸ் மட்டும் 3906 யூனிட் கிட்ட அவங்க சேல்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? லேண்ட் ரோவர் கார் இருக்குல்ல, வித்து தீர்த்திருக்காங்க யூகே மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஈரானியன் அதிகரிச்சுட்டே இருக்குங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான மேட்ரு, ரிலையன்ஸ் பிளானட். ரிலையன்ஸ் வந்து பிளானட்ல ரிலையன்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா, ஜியோ இருக்குல்ல, ஜியோ ஐபிஓவை லிஸ்ட் பண்ண போறாங்கன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளவுக்கு ப்ரோ அப்படின்னா, 4ல இருந்து $6 பில்லியன் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, பேங்க்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெகுலேட்டரிக்குள்ள வந்திருக்காங்க. அதாவது கீழே இனிமேல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு கிடையாதுனா அவங்க எதுவும் பண்ண முடியாது. ரெகுலேட்டரியில அவங்க மாட்டியிருக்காங்க. அடுத்து லோக்தா டெவலப்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட Q3 ரிசல்ட் வந்திருக்குங்க. லோக்தா டெவலப்பர்ஸ் கூட என்ன அப்படின்னா, ஈரானியர் அவங்களோட சேல்ஸ் 25% ரியல் எஸ்டேட்னாவே நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. லோக்தா டெவலப்பர்ஸ்ல 25% Q3 ரிசல்ட் வந்திருக்கு. ப்ரீ சேல்ஸ்க்கான ரிசல்ட்டுங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐசிஐசி பேங்க் இருக்குல்ல, அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸ்பான்சருக்கு. சரிங்களா? என்ன ப்ரோ ஸ்பான்சர்னா, நீட்டா இங்கிலீஷ்ல படிச்சுட்டு நான் தமிழ்ல சொல்றேன். த பென்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி ஹஸ் அப்ரூவ்டு ஐசிஐசி பேங்க் டு ஆக்ட் ஸ்பான்சர் ஃபார் ஐசிஐசி பிர்லா லைஃப் இன்சூரன்ஸ் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? அதாவது ஐசிசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டால், இந்த அவங்க ப்ராடக்ட்கே தான் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்காக கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் குழப்பிக்கிறதுக்கு இல்லை. அடுத்து ஓஎன்ஜிசி இருக்குல்ல, அவங்க டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க மோரி 5 வால்ஸ். ஓகேங்களா? அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட அப்பீரன்ஸு மோரி 5 வால்ஸ். ஓகேங்களா? எங்கேஜ் பண்ணியிருக்காங்க. எங்கேஜ்னா புதுசான கிணற தோண்டி இருக்காங்க ஓஎன்ஜிசி. ஓகேங்களா? இது ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் ஸ்டேட்டஸாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அடுத்த விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா, உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கு, உங்க எல்லாத்தையுமே தெரியும். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த உக்ரைன் பைப்லைங்க போய் நம்ம ரஷ்யாவோட இது மேலே, ஆயில் டேங்க் மேலே இதை போட்டிருக்காங்க. என்னதை போட்டிருக்காங்க? குண்டை போட்டு தள்ளிட்டாங்க. ட்ரோன் அட்டாக் நடத்தியிருக்காங்க. அடுத்து பயோகான் பயாலஜிஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட பிளானட்டை க்ரோத் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா. அடுத்து ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காங்களே, அவங்க ஜெயிச்சிட்ட மாறாங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டால், அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இந்த வேலையில்லா பட்டதாரி 2 படத்தில் எல்லாருமே கடைசியாக வந்து தனுஷுக்கு தானே கொடுப்பான். அத்தனை பேர் அப்ரோச் பண்ணுவாங்க, கடைசியாக தனுஷ் கொடுப்பால. அந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3100 கோடிக்கு அவங்க டீல் சைன் பண்ண போறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். என்ஹெச்ஏ, அதாவது நம்ம ரோட்ரா, உங்களுக்கே தெரியும் அது என்னது, ஐஆர்பி இன்ஃப்ரானா யாரு என்னன்னு. ஓகேவா? டோல் வச்சு நடத்துற பயப்படுங்க தான் அவங்க. ஓகே, கிட்டத்தட்ட 3087 கோடிக்கு இது பண்ணியிருக்கு. டீல் எத்தனை வருஷம் தெரியுமா? 20 வருஷம். இப்போ எனக்கு 25 வயசுனா, நான் 45 வயசு வரைக்கும் அவங்கள்ட்ட தான் அந்த ஆர்டர் டீல் இருக்கும். அடுத்து 10வது செய்தியை என்ன பார்க்க போறோம்னா, மணி பாக்ஸ் இருக்குல்ல, அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டா, ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மணி பாக்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மீட்டிங் வச்சு நடத்த போறாங்க 12ஆம் தேதிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மணி பாக்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறது ஜனவரி 9ஆம் தேதி. நான் வந்து டேட் சொல்றேன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்து அவங்களுமே மீட்டிங் நடத்த போறாங்க 12ஆம் தேதி. அவங்களுமே ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான மீட்டிங் தாங்க நடத்த போறாங்க. அடுத்து ஹெச்ஜி இன்ஃப்ரா இருக்காங்கல்ல, அவங்க தேவையில்லாம பஞ்சாயத்துல மாட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, 1550 கோடிக்கு அவங்க டாக்ஸ் கட்டணும். ஓகேங்களா? அவங்க 1550 கோடிக்கு நீ டாக்ஸ் கட்டிட்டு அப்புறம் உங்க வேலையை பார்க்க போ அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்க என்ன பிரச்சனைனா, அவங்க ஆல்ரெடி ப்ரெஷர்ல தான் இருக்காங்க. இது மேலும் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ரெஷரை ஏற்படுத்தும். கோடி கோடியா சம்பாதிக்கிற கம்பெனி டாக்ஸ் ஒழுங்கா கட்டினா என்னங்கிற மாதிரி இருக்கு. அடுத்து குஜராத் கிட்னி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஐபிஓ வந்துச்சு. அது உங்களுக்குலாம் தெரியுமா தெரியலையான்னு கூட எனக்கு தெரியல. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து வந்துச்சு. வந்து ஒரே 2 வந்து ரிலீஸ் ஆன 3 வாரத்திலே கிட்டத்தட்ட 20% மேலே ஃபால் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பையர்ஸ் 49% அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அந்த கம்பெனிலேருந்து, அந்த ஹாஸ்பிட்டல் ஐபிஓலேருந்து சொல்லியிருக்காங்க. குஜராத் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா? குஜராத் கிட்னி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா? சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன செய்திலாம் நாளைக்கு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
மேபி இன்னைக்கு சொன்ன நியூஸ் நாளைக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் எது பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ திரும்பவும் சொல்கிறேன், எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்ன மாட்டி அடி வாங்க விடக்கூடாது. சரிங்களா? ஓகே, டாடா.